வெல்கம் டு சக்தி மோட்டோ. இது வந்து கேடிஎம் அட்வென்ச்சரில் வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரீன் டச் டிஸ்பிளே வந்து மாற்றுறோம். இது கஸ்டமரே வாங்கி வந்துட்டார். ஒயரிங்கு எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 கிட்ட வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அமௌண்ட்டு 10,000 கிட்ட வந்துடுச்சு. இது நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குது. இதில் ஆடியோ, ப்ளூடூத்து, அப்புறம் டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே இருக்குது. நானும் அதான் செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒய்ஃபை, ப்ளூடூத்து, மேப்பு, அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு கேமரா. நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ ஸ்மார்ட்டாக டச்சில் அதேமாதிரி இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி பட்டலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒயரிங் மாற்றும் போது நம்ம சேஃபாக கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா ஒயரிங் கிட்டில் என்ன பீஸ் போக வாய்ப்பு இருக்குது. இது எல்லா வண்டியும் செட் ஆகாது. BS6 சில வண்டியில் மாற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் மாதிரியே தான் இருக்கும், நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே செட்டிங்ஸு, ப்ளூடூத்து, மெயினாக வந்து பாதி பேர் ஃப்ரண்ட்டு பேக் கேமரா இருக்குது, அதுக்கு விவசாயமே நம்ம வாங்கி மாட்டுறாங்க. அதுலேயே ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். வண்டி யாரும் மோத வந்தாலும் யார் மேலே தப்பு இருக்குது நம்ம இந்த கேமரா வச்சு நம்ம ரொம்ப சண்டை வராமல் நம்ம ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதே பாருங்கள், மேப்பில் இருக்குது. இது கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஃபோட்டோ, வீடியோ ஓரளவுக்கு நல்லா கிளியராக பிக்சர் தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது கேமரா மாட்டும்போது நம்ம ஆங்கிள் பார்த்து கரெக்டாக மாட்டணும்.